தமிழ் தடம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். உலக தமிழ் மாநாடு பற்றிய விவரங்களை இப்பொழுது நாம் பேச இருக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய தமிழ் வளர்ந்திருக்கிறது என்றால் சான்றோர் பெருமக்கள் ஆண்டோர்கள் தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அந்த வகையிலே 101 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பரணர் என்றவர் தமிழை வளர்த்தார். பிறகு 201 300 ஆண்டுகளிலே கபிலர், கூடலூர் கிழார், முதுமொழி காஞ்சி அவர்கள் தமிழை வளர்த்தார்கள். அதனை அடுத்து 301 400 ஆண்டுகளில் மாறன், பொறையனார், 5 50 எழுதியவர் அவர்கள் தமிழை வளர்த்தார்கள். அதனையடுத்து 401 500 ஆண்டுகளில் இளங்கோ அடிகள், சிலப்பதிகாரம், கனிமேதவையார், ஏலாதியார் போன்றவர்கள் தமிழை வளர்த்தார்கள். அதே போன்று 501 600 காலங்களில் காரைக்கால் அம்மையார் அவர்கள் தமிழை வளர்த்தார்கள். அதனை அடுத்து 601 700 ஆண்டுகளில் ஐயடிகள், காடவர்கோன் நாயனார் அவர்கள் வளர்த்தார்கள். அடுத்து 701 800 ஆண்டுகளில் ஆதிசங்கரர், விவேக சூடாமணி ஆகியோர்கள் தமிழை வளர்த்தார்கள். அந்த வகையிலே தமிழ் வளர்ந்தது. தமிழ் சான்றோர்கள் வளர்த்து சென்றார்கள். அதனை அடுத்துதான் ஆங்கிலேயராக இருந்த வீரமா முனிவர் அவர்கள், தமிழில் வீரமா முனிவர் என்று அழைக்கப்படுகின்ற பெஸ்கி மாதிரியார் அவர்கள் 1680 முதல் 1746 வரை இத்தாலியில் பிறந்தவர். கிறிஸ்துவர் மதத்தை பரப்புவதன் பொருட்டு 1710 ஆண்டில் தமிழகத்துக்கு வந்தார். தமிழின் மீது இருந்த பற்றால் தனது பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட பெருமகனார் ஆவார்கள். அகரமுதலி, மொழிபெயர்ப்பு, உரைநடை, இலக்கணம், காவியம், பிரபந்தம் என்று பல துறைகளில் முத்திரை பதித்தவர்தான் வீரமா முனிவர் அவர்கள். திருக்குறளை லத்தீனிலே மொழிபெயர்த்தவர். அதனை அடுத்து நம்ம ஆறுமுக நாவலனார் கூறலாம். அதனை அடுத்து உவே சாமிநாதன் ஐயரை கூறலாம். அதனை அடுத்து சோழவந்தான் அரஞ்சை சண்முகனார் அவர்களை கூறலாம். சங்கரதாஸ் சுவாமிகளை அடுத்து கூறலாம். அடுத்து பரிதிமார் கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரியார் அவர்கள் தன் பெயரை தமிழிலே பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டவர்கள். 1870 முதல் 1903 வரை அவர்கள் தமிழுக்காக பாடுபட்டார்கள். அதனை அடுத்து கம்பன், பாம்பன் சாமிகள் முருகப்பெருமாள் மீது பாட வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க பாம்பன் சாமிகள் 1851 முதல் 1929 முறை பாடிய பரிபூஜனம், பஞ்சாமிர்த வர்ணம் போன்றவர்களை தமிழிலே பாடி அவர்கள் வளர்த்தார்கள். அதனை அடுத்து கதிர்வேப்பிள்ளை அவர்கள் வளர்த்தார்கள். அதனை அடுத்து தமிழுக்காக பாடுபட்ட பெருமகனார்கள் பெருவாரியானவர்கள் நம்முடைய தமிழை வளர்த்தார்களே தவிர, ஆனால் தமிழுக்கென்று ஒரு மாநாடு நடத்தி தமிழினுடைய சிறப்பை அவர்கள் வெளிக்கொண்டு இல்லாமல் விட்டுவிட்டார்கள். அதனை அடுத்து தமிழ் வளர்த்த அறிஞர்கள் பல பேரிடத்திலே அவர்கள் தமிழை வளர்த்தாரும் தமிழுக்கென்று ஒரு மாநாடுகள் நடைபெறவில்லை. 1600 ஆண்டுகளிலே ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்து அவர்கள் பல தமிழை பரப்பினார்கள் தவிர அந்த தமிழுக்கென்று அவர்கள் ஒரு மாநாடு நடத்தாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அவர்கள் தமிழை வளர்த்தார்கள், தமிழ் மொழிபெயர்த்தார்கள். தமிழினுடைய எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்த வீரமா முனிவர் கூட தமிழுக்கென்று ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டினை அவர்கள் வரையறுக்கவில்லை என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே நம்முடைய முன்னோர்கள்
நமக்கு அதில் பல வகையிலே தமிழ் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் தமிழுக்காக பல நன்மைகளை அவர்கள் செய்தாலும் கூட, தமிழ் வளர்வதற்காக செய்தாலும் கூட, பல நேரங்களிலே அந்த தமிழுக்கென்று ஒன்றாக கூடி, பல அறிஞர்கள் ஒன்றாக கூடி தமிழுக்கு மாநாடு நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டு வரவில்லை. ஒரு காலத்தில் 1921ஆம் ஆண்டு மறைமலை அடிகள் அவர்கள் தலைமையிலே 750 புலவர்கள் கூடினார்கள். அந்த 750 புலவர்களிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்த காரணத்தினாலே மாநாடுகளுக்கெல்லாம் அவர்கள் வரையறுத்தார்கள். தமிழ் மொழியினுடைய சிறப்புகளுக்கெல்லாம் வரையறுத்தார்கள். ஆனால் இறுதியிலே சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே கூடியவர்கள் 500 பேர் மட்டும்தான். அந்த 500 பேர்களிலே தமிழுக்கு பல சிறப்புகளை அவர்கள் முன்னெடுத்தாலும் அவர்கள் இறுதியிலே அவர்கள் வடிவெடுத்தது திருவள்ளுவருடைய ஆண்டை குறிப்பதற்காகவும், தமிழ் ஆண்டை குறிப்பதற்காகவும், தமிழுக்கு எந்த ஒரு விழாக்களும் இல்லை என்றதை அறிந்து அந்த தமிழை தைத்திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக, தமிழ் புத்தாண்டு என்று வரையதற்காக 500 புலவர்கள் கடைசியிலே கூடி அவர்கள் அந்த தமிழுக்கு முதலிடம் தந்து தமிழனுடைய புத்தாண்டை கொண்டாடுவதற்கும் திருவள்ளுவருடைய ஆண்டை கணிப்பதற்காக அவர்கள் கூடி சென்றார்கள். ஆனால் மாநாடு நடத்துவதற்கு யாருமே முன் வரவில்லை. மாநாடு நடத்துவதற்கு பலவேறு கூறுபாடுகள் அரசியல் காரணமாக தள்ளி போய் அந்த மாநாடுகள் நடைபெறாமலேயே போய்விட்ட நிலைப்பாட்டை நாம் அறிகிறோம். இதை அறிந்திருக்கின்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற தமிழறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி தமிழறிஞர்கள் அவருடைய நிலைப்பாட்டை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழ் ஆராய்ச்சி ஒருமுகப்படுத்தவும் வளப்படுத்தவும் தமிழறிஞர்கள் ஒன்று கூடினார்கள். அந்த ஒன்று கூடி உலக தமிழ் மாநாடு என்று ஒன்று வரையறுக்கலாம் என்று முடிவெடுத்து தனி நாயகம் அடிகளார், அவரும் ஒரு பாதிரியார் தான், அவருடைய முயற்சியாலே 1964 அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டம் கூட்டிய இடம் டில்லி மாநகரத்திலே கூடிய அந்த கூட்டம் உலக தமிழாட்சி மன்றம் என்ற ஒரு மன்றத்தை உருவாக்கினார்கள். இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச் என்ற ஒரு நிறுவனம். அதற்கு IATR என்று அது குறுகி அந்த பெயர் வைத்தார்கள். அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக தமிழ் மாநாடு நடத்த வேண்டும் என்று அன்றைய தினம் வரையறுத்தார்கள். அதை வரையறுத்த தனிநாயகம் அவர்கள் கூடிய அந்த கூட்டத்திலே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. பல்வேறு குறிப்புகளை அவர்களெல்லாம் அவர் கொடுத்தாலும் அதை தமிழறிஞர்கள் பெரும்பாலானவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அந்த வகையிலே அந்த நிகழ்ச்சியிலே டெல்லி மாநகரத்திலே அவர்கள் கூடி முத்தாய்ப்பாக 1964 ஜனவரி ஆரம்பத்தில் புதுடில்லியில் நடந்த 26வது உலக கீழத்தைய கல்வி ஆய்வாளர்கள் என்ற மாநாட்டின் போது அனைத்துலக தமிழாராய்ச்சி மன்றம் உருவாக்கியதும், தமிழ் திராவிட ஆய்வுகளிலே ஈடுபாடு உள்ளவரும் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுமான 26 பேர்கள் பேராசிரியர் தனிநாயகம் அவருடைய தலைமையிலே கூடினார்கள். அப்பொழுதே இந்த இடத்திலே அந்த காலகட்டத்திலே அவர்கள் கூடிய காலகட்டத்திலே திராவிடம் மொழி என்ற ஒரு பண்பாட்டை அவர்கள் வரையறுத்தார்கள் என்பது நம் அனைவருக்குமே அறிந்த ஒன்று. திராவிடம் என்ற சொல் இப்பொழுதுதான் வந்தது, அது எங்குமே இல்லை என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு இந்த மாமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பே அதற்கு சான்றாகவும் இருக்கும். பேராசிரியர் தனிநாயகம் அடிகளார் அவர்கள் பேராசிரியர் வ.ஐ. சுப்பிரமணியம் அவர்களும் விடுத்த அழைப்பின் பேரில் அதை ஏற்றுக்கொண்ட 7ஆம் நாள் பணி நிமித்தம் அற்ற முறையிலே புதுதில்லியிலே கூடி அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்ற ஒரு மன்றத்தை துவக்கி அதன் மூலமாக முதல் தமிழ் மாநாடு 1961 அன்று
துவக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். அப்பொழுது மலேசியா பல்கலைக்கழகத்திலே இந்திய கல்வி ஆய்வுகள் துறையிலே தலைமை வகித்து கொண்டிருந்தவர்தான் நம்முடைய தனிநாயகம் அவர்கள். அந்த வகையிலே அவர்கள் ஏற்கனவே தனது தமிழ் கலாச்சார் என்னும் காலாண்டு இதழ் முதல் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் திராவிட ஆய்வாளர்களை ஒன்று சேர்த்து முற்பட்ட ஓரளவு வெற்றியும் கண்டார். அவர் மலேசிய அரசு தமிழகத்திற்கு அளித்த ஆதரவின் துணையோடு பிரம்மாண்டமான முறையிலே முதல் மாநாடு கோலாலம்பூரிலே நடைபெற்றது. 1966ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 8 நாட்கள் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டினுடைய சிறப்புகள், இந்த மாநாட்டில் இன்று தமிழில் ஆய்வில் பங்கெடுத்த பல அறிஞர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் பேராளர்கள், தமிழ் ஆளுநர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பித்தார்கள். அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், தமிழன் தமிழால் பேச வேண்டும், தமிழுக்கு இடைச்செருகலாக உள்ள வார்த்தைகளை அகற்ற வேண்டும், மொழிகளை அகற்ற வேண்டும், பிற மொழி கலப்பாமல் பேசுவதற்கு உண்டான அத்தனை ஆயத்தங்களையும் செய்ய வேண்டும் என்ற தீர்மானங்கள் எல்லாம் அப்பொழுது நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானங்களிலே பல தீர்மானங்கள் அரசுக்கு அனுப்பி, தமிழகத்துக்கு அனுப்பி, உலகாய்ந்த தமிழர்களுக்கெல்லாம் அனுப்பி, இந்த தமிழ் கூர்ந்த நல்லுலகம் தமிழை வளர்ப்பதற்கு, தமிழை சிறந்தோங்கி அதை இருப்பதற்கு, அதை நாம் எல்லாம் நிச்சயமாக பாடுபட வேண்டும் என்ற குறிக்கோளையும் அந்த நேரத்திலே அவர்கள் வரையறுத்தார்கள். 16 தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். 16 தீர்மானங்களிலே பல தீர்மானங்கள் புறக்கணிக்கப்பட்டன, பல தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த வகையிலே அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் பலவற்றையும் தமிழகத்திற்கும் தமிழக அரசுக்கும் அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுதிருந்த அரசு அதில் சரியாக தமிழுக்கான ஆயத்த பணிகள் அவர் செவிசாய்க்காத காரணத்தினாலே, அந்த செவிமடுத்து இருந்த காரணத்தினாலே அந்த தீர்மானங்கள் எல்லாம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டதாக மறந்துவிட்டது. அந்த தீர்மானத்திலே அடுத்து வருகின்ற மாநாடு எங்கே என்று தீர்மானித்தார்கள். இது தீர்மானிக்கப்பட்ட போது அன்றைய தினம் அந்த தீர்மானத்தினுடைய நகல்களை பெற்றுக்கொண்ட பக்தவச்சலம் அப்போது முதல்வராக இருந்தவர் அடுத்த 2வது மாநாடு தமிழகத்திலே நடப்பதற்கு உண்டான ஒப்புதலை அவர் அளித்தார்கள். ஆனால் 1967ஆம் ஆண்டு அரசு மாறிவிட்டது. அரசு தமிழ் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று தமிழகத்தை ஆண்டு ஆளுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டது. 1967 ஏற்பட்ட இந்த அரசியல் மாற்றம், அரசு மாற்றம் அடுத்து பக்தவச்சலம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு கோலாலம்பூரிலே விடுத்த அழைப்பை அவர்கள் சென்னையிலே திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2வது மாநாடு, அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த முன் வந்தார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பெரும் முயற்சிகள். பல குழுக்களை அமைத்தார்கள், பல அறிஞர்களை உள்ளடக்கினார்கள், பல பேர் அவர்கள் கலந்து கொள்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அந்த வகையிலே 1968ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 3ஆம் தேதி ஆரம்பித்து 10ஆம் தேதி வரை 8 நாட்கள் இந்த மாநாடு சிறந்தோங்கி வந்தது அனைவருக்கும் தெரியும். இந்த மாநாட்டின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்ட தாக்கம்தான் உலகெங்கும் பரவி இருக்கிற தமிழர்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ் மாநாடு என்றால் என்ன என்பதை விளக்குகின்ற வகையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைய தினம் எடுத்த முன்னெடுப்பு தான் அந்த காலத்திலே சிறந்தோங்கி இருந்தது என்பதை நாம் இங்கே குறிப்பிடலாம். 8 நாட்கள் நடத்தப்பட்ட அந்த மாநாடு 2 நாட்கள் அதை விரிவடை செய்து 10 நாட்களாக அதை மாற்றி அந்த மாநாட்டிலே இப்பொழுது இருக்கின்ற கடற்கரை சாலையிலே இருக்கின்ற தமிழுக்காக தொண்டாற்றிய பெருமக்கள் 11 பேருக்கு சிலை அமைத்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த வகையிலே தான் எல்லா தமிழர்களுடைய நிலைப்பாட்டை குறிக்கின்ற வகையிலே மாநாட்டினுடைய
சிறப்புகள் அப்பொழுது சிறந்தோங்கி இருந்தது. அந்த அதே காலத்தில் பூம்புகார் பொதுமக்கள் விழாவும் அப்பொழுது இணைத்து நடத்தினார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது அவர்களும் கிட்டத்தட்ட 16 தீர்மானங்களை முன்மொழிந்தார்கள். தமிழுக்கு ஆட்சி மொழி வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாக தலைத்தோங்க வேண்டும், தமிழுக்கு முன்னுரிமை தர வேண்டும், தமிழ் வழக்காடு மொழியாக ஆற்றப்பட வேண்டும், தமிழ் எங்கெங்கும் பறந்து விரிந்திருக்கின்ற சூழ்நிலையிலே தமிழுக்கு எல்லா வகையிலும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற கூற்றினை அந்த காலத்தில் 1968 நடந்த அந்த 2வது மாநாடு தான் சிறப்புமிக்க மாநாடாக உலகெங்கும் பேசப்பட்டது. அந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் அத்தனையுமே நிறைவேற்றி காட்டுவதற்கு முன்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார்கள். காலப்போக்கில் இந்த அரசு மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தினாலே அரசிலே ஏற்றுக்கொண்ட 16 தீர்மானங்கள் கிட்டத்தட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றி அதற்கு அடுத்து முதல்வராக வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த 16 தீர்மானங்களிலே 11 தீர்மானங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடத்தி காட்டினார். அந்த மீதி அவர்கள் நடத்துவதற்கு முன்பாக அரசிலே பல சிக்கல்கள் வந்த காரணத்தினாலே அவரால் முன்னெடுக்க முடியவில்லை போய்விட்டது. அடுத்து 3வது மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று பேராசிரியர் ஜீன் பிலியோசா அவருடைய பாரிஸ் மாநகரத்திலே 3வது அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டதல்லவா? அதன் பொருட்டு 1968 நடந்த பிறகு 1970 அடுத்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று சீன் பிலியோசா அவர்கள் பாரிஸிலே அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த 1970 அதை நடத்தியும் காட்டினார்கள். முன்னைய இரு மாநாடுகளிலும் பாரிஸ் மாநாட்டிற்கு பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. அந்த வித்தியாசம் எந்த ஒரு கலப்புமின்றி வழக்கமாக நடைபெறுகின்ற மாநாடுகள் அல்லாமல் இது ஒரு சிறந்த மாநாடாக இருந்தது. கருத்தரங்கம் நடத்தினார்கள், மொழியரங்கம் நடத்தினார்கள், பல்வேறு அரங்குகளிலே ஆராய்ச்சி மொழிகளை அங்கே கொண்டு வந்தார்கள். ஆராய்ச்சி மொழிகளிலே இருக்கின்ற தமிழுக்கு மட்டும் பிற மொழி கலப்பாமல், பிற மொழிகள் சான்று இருக்காமல் தமிழுக்கு எடுத்திருக்கின்ற அத்தனை காரியங்களையும் தமிழ்தான் முன்னெடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு 3வது மாநாடு அங்கே பாரிஸ் நகரத்திலே நடந்தது. அப்பொழுதுதான் 1970 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் 18 தேதி வரை அவர்கள் 2 நாட்கள் நடைபெற்றது. 15லிருந்து 18 வரையிலும் அந்த மாநாடு ஜனவரி மாதம் நடத்தப்பட்டது. அப்பொழுது 3 மாநாடுகள் நடத்த வேண்டும் என்ற 3வது மாநாடு நடத்த வேண்டும் என்ற தீர்மானமும் அதே மாநாட்டில் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் 7 தீர்மானங்கள் போட்டார்கள். அந்த 7 தீர்மானங்கள் தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள். உலகாய்ந்த தமிழ் மன்றங்கள், சங்கங்கள், புலவர்கள் குழாமுக்கு அனுப்பி வைத்தார்கள். தமிழுக்கு முன்னுரிமை தந்து தமிழ் தமிழால் வாழ வேண்டும், தமிழ் தமிழாக இருக்க வேண்டும், தமிழ் தமிழால் பேசப்பட வேண்டும், தமிழ் கலப்பில்லாமல் பேசப்பட வேண்டும் என்ற பல்வேறு தீர்மானங்களை, முன்னோர்கள் வடித்து சென்ற இலக்கியங்களை, இலக்கிய கூறுகளை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தீர்மானங்கள் முக்கியமான தீர்மானமாக இருந்தது. இந்த தீர்மானங்கள் அத்தனையுமே அவர்கள் நிறைவேற்றி விட்டதாக அன்று அறியப்படுகிறது. அடுத்து வருகின்ற காலங்களிலே 3வது மாநாடு நடைபெறாமல் சென்று விட்டது. அந்த 3வது மாநாடுக்கு அடுத்தாக 4வது மாநாடு 1972 4வது மாநாடு என்ற வகையிலே தமிழ்நாடு இலங்கையிலே நடந்தேறியது. ஆனால் 1970 ஐக்கிய முன்னணி என்ற சோசலிச கூட்டணி இலங்கையிலே நடந்து கொண்டிருந்த காரணத்தினாலே ஆட்சியிலே
ஆட்சி அமைத்த போது இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மீண்டும் தழைத்து ஓங்கி அரசிலே முக்கிய பலம் வாய்ந்ததாக அங்கே அதிகரித்தது. இலங்கையிலே கொண்டிருந்தவர்கள் முகாமை சபையிலே சேர்ந்த தமிழாராய்ச்சி மாநாட்டை நடத்த முடிவு கட்டினார்கள். ஆனால் அத்திட்டம் தடம் புரண்டு போய்விட்டது. அரசு சார்பு பிரதிநிதிகள் கொழும்பில் மாநாட்டை நடத்த திட்டமிட்டனர். ஆனால் அத்திட்டம் தடம் புரண்டு போன அரசியல் காரணமாக தடம் புரண்டு போய்விட்ட காரணத்தினாலே அரசு சார்பு பிரதிநிதிகள் கொழும்பில் மாநாட்டை நடத்த திட்டமிட்டாலும் அரசின் பலத்த எதிர்ப்பு மத்தியிலே மாநாட்டை யாழ்ப்பாணத்திலே நடத்துவதற்கு பேராசிரியர் சு வித்யானந்தம் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு கூடி அதன்படி 1970 என்ற வகையிலே 74 ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி காலப்போக்கில் அவர்கள் அந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்திலே வெகு விமரிசையாக நடத்தினார்கள். மாநாடு கருத்தரங்குகளும் நிறைவேறியது. மறுநாள் ஜனவரி 10ஆம் நாள் பரிசளிப்பு விருந்தினருக்கு உபசரிப்பும் செய்ய ஒருங்கே அந்த கூட்டத்திலே முடிவெடுத்தார்கள். காவல்துறையினுடைய காவல்துறைகளும் குண்டர்களும் அந்த மாநாட்டிலே உட்புகுந்தார்கள். புகுந்து தமிழுக்கு இவ்வளவு பெரிய சலுகையா என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து தமிழன் தமிழனாக வாழக்கூடாது என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து தமிழுக்கு மாநாடா நடத்துகின்றீர்கள் என்ற ஒரு குறுகிய நோக்கத்தோடு அந்த மாநாட்டை குலைப்பதற்காக பல்வேறு காலகட்டங்களிலே அவர்கள் எடுத்த முயற்சிகள் அப்படியே அவர்கள் நிறைவேறி பல பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த மாநாடினுடைய நிகழ்வு நிலைகுலைந்து போய்விட்டது. நிலைகுலைந்து போவதற்கு உண்டான இந்த சிங்களனுடைய ஆட்சி அந்த காலத்தில் இருந்த காரணத்தினாலே சிங்களர்கள் தமிழர்கள் மீது கொண்டிருந்த ஒரு பெரும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழ்நாட்டிலே போய் நடத்த வேண்டியது தானே, இங்கே வந்து கொழும்பிலே வந்து எதற்காக இலங்கை மாநகரத்திலே வந்து தமிழ் மாநாடு நடத்துகிறார்கள் என்ற கூற்றினை அவர்கள் வரையறுத்து குண்டர்களை ஏவிவிட்டு காவல்துறையிடம் ஒன்றாக இணைந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட முக்கியமான பல பேர் 11 பேர்களை அவர்கள் கொன்று குவித்தார்கள். துப்பாக்கி சூட்டிலே அந்த 11 பேர்கள் இறந்து மாண்டு போனார்கள். அந்த 11 பேருடைய நினைவாக இன்றைய தினம் நீங்கள் கொழும்பிலே சென்று பார்த்தால் அவர்களுக்கு ஒரு நினைவிடம், இலங்கையிலே அவர்கள் பெரிய நினைவிடம் அமைத்திருக்கிறார்கள். நினைவிடம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது முதலிலே அவர்கள் பெரிய ஒரு ஆர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற வளைவை ஏற்படுத்தி தமிழுக்காக உயிர் நீத்த 11 பேராளர்கள் என்ற ஒரு கூற்றினை அவர்கள் வரையறுத்து அங்கே இருக்கிறார்கள். அந்த 11 பேருக்கும் தங்கள் ஒரு பெரிய சமாதி கட்டி அந்த சமாதியை வழிபட்டு வருகின்றார்கள் இன்றளவும் தமிழர்கள் என்று சொன்னால் அது மிகையாவது. அங்கே பல தீர்மானங்கள் போடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. பல அறிஞர்களை பாராட்டுவதற்கு உண்டான வாய்ப்பும் அங்கே அலகழிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே அங்கே கொழும்பிலே நடந்த அந்த மாநாடு வேறு திசை மாறி சென்ற காரணத்தினாலே அந்த மாநாட்டுக்கு மிக சிறப்பு இல்லாமல் சென்று விட்டது என்ற ஒரு மிக வருத்தமான செய்தியும் நான் குறிப்பிட விரும்புகிறேன்.